அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி ஒரு புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு 10:35 ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறது. உங்களுடைய கன்னி ராசிக்கு அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட சுமார் ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ணுறார். இடையில பார்த்தீங்கன்னா அவர் அதிசாரமாக முன்னோக்கி போகிறார். அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. உங்களுடைய ராசி 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றார். கிட்டத்தட்ட அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் 49 நாட்கள் அவர் அதிசாரமாக முன்னோக்கி வர்றார். இந்த ஓராண்டு காலங்களும் அவர் மிதுன ராசிலையும் கடகராசிலையும் சஞ்சாரம் பண்ணார். குறிப்பாக மிதுன ராசியில் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலங்களில் அங்கே மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூஷம் இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் தர போகிறார். மிருகசீரிஷம் அப்படின்னா செவ்வாய், திருவாதிரை அப்படின்னா ராகு, புனர்பூஷம்னா குரு பகவான். ஆக இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக அவர் பலன் கொடுக்கிறார். குறிப்பாக தான் இருக்கும் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிட போகிறார். ஆக இந்த பார்வை, அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி, அவரால் என்ன நன்மை என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வர நிறைய பேர் சொல்லுவாங்க 10இல் குரு பதவி போகணும். ஒன்றும் பயப்படாதீங்க. 10ஆம் இடத்துல குரு வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அது முதல்ல குரு பகவானால் இருக்கு. அதனால அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் 10ஆம் இடத்துல குரு வரக்கூடிய காலங்களில் நான் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த காலங்களில் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அரசாங்கத்தால் நன்மை, யாருடைய உதவியெல்லாம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு பிஸ்னஸை வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, கவர்மெண்ட்டால் உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு நல்ல அங்கீகாரங்கள், உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பெரிய லெவலுக்கு உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் 10ஆம் இடத்துல இருக்கு. இடையில நான் சொன்ன மாதிரி அதிசாரமாக அவர் இருக்கக்கூடிய அந்த 49 நாட்களும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருவார். அந்த காலங்களில் 11ஆம் இடம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, அந்த காலங்களில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவாங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. இது அத்தனையுமே ஒரு 50 நாட்களுக்கு இருக்கு. மற்ற பலன்கள் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடியது இந்த ஓராண்டு காலங்களுக்கும் அந்த பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ 2ஆம் இடம் என்பது நீங்கள் வாழ்க்கையில் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள். நீங்கள் சம்பாதிச்ச பணம் இது வரைக்கும் தேவையில்லாத செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இருந்தால் கூட இந்த குரு பயிற்சியில் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். குறிப்பாக குருனாலே நகை, தங்கங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நகைகள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வைத்திருக்கீங்களோ உங்களுக்கு உங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார். 4ஆம் இடம் அப்படின்னாலே பர்மனண்ட் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். யாரெல்லாம் சொந்தமாக இடங்களை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரு பயிற்சியில இருக்கு. இடம் வாங்குறது மட்டுமல்ல, யாரெல்லாம் வீடு கட்டணும்னு நினைச்சீங்களோ வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆர் ரெடிபில்டு ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கும் அதுக்கான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சியில இருக்கு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறைய வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்கள்ல இதெல்லாமே இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு அமையும். ஆக 4ஆம் இடத்துல குரு பார்க்கக்கூடிய காலங்கள்ல அசையும் அசைய சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய கல்வி, எஜுகேஷன்
ரொம்ப நல்லாவே இருக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ, இந்த காலத்துல குரு பயிற்சி காலத்துல அது அத்தனையும் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டுமே அல்ல, இந்த குரு பயிற்சியில 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்கள்ல பெரிய லெவல்ல நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்கு, வருமானங்கள் உண்டு. நான் பெரிய லெவல்ல மேனுஃபேக்சரிங் பண்றேங்கிறவங்களுக்கும் அதுக்கு தந்த வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, நீங்க யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ, உங்களுடைய அக்ரிகல்ச்சர்லையுமே உங்களுக்கு எதிர்பார்த்த வருமானங்கள் அத்தனையும் இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குது. எப்பயுமே 6ஆம் இடம் வெற்றி, சக்சஸ்ன்னு அர்த்தம். ஸோ லைஃப்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, முதல்ல 6ஆம் இடம் எனக்கு பெரிய லெவல்ல வழக்குகள் இருக்குங்கிறவங்களுக்கு நீங்க வழக்குகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. டிஸ்பியூட் இருக்கு, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்கெல்லாம் அதுல இருந்து மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. பெரிய லெவல்ல நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவேனாங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பயிற்சி காலத்துல நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் இந்த காலங்களில் பெரிய லெவல்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கடன் கிடைக்குமானா கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நீங்க கடன் வாங்கி இடம் வாங்குவதற்கு நான் சொன்ன அத்தனை மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லா விதமான காம்படிட்டிவ்ல நீங்க ஜெயிப்பீங்க, உங்களுடைய எதிரிகளை நீங்க வெற்றி கொள்வீர்கள். இது அத்தனையும் இருக்கு. ஸோ இந்த காலங்களில் 6ஆம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர். ஸோ நல்லா இருக்கான்னா கண்டிப்பா நல்லா இருக்கு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குற, 6ஆம் இடம் உங்களுடைய சர்வீஸ். ஸோ இந்த காலங்களில் நீங்க ஐடியில இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. யாரெல்லாம் வேலையில இருக்கீங்களோ வேலை உங்களுக்கு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, நான் பார்க்க வேலையை விட்டுட்டேன், எனக்கு ஒரு பெட்டர் ஜாப் அமையுமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். நான் பார்க்க வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரை பண்ணுங்க, நல்லதொரு ஜாப் உங்களுக்கு அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாயிருச்சு, இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமாங்கிற ஃபீலிங் இருக்கு, அது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு நல்லதொரு ஜாப் அமைவதற்கான வாய்ப்புகள் குரு பகவானால் உண்டு. அது மட்டும் இல்ல, எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய வேலையில நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா இருக்கு. கடந்த காலங்களில் நீங்க உழைக்க மற்றவங்க பேர் வாங்கின காலங்கள் போய் இந்த காலகட்டங்களில் நீங்க உழைச்சி நீங்களே பெயர், புகழ், அந்தஸ்து, வருமானத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலத்துல நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம், பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம், எனி ரெஃப்யூட்டட் கன்சர்ன்ல இருந்தாலும் உங்களுடைய ஜாப்ல நீங்க ப்ரொமோஷனை எதிர்பார்த்தா உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் பெரிய லெவல்ல இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இது வரைக்கும் எனக்கு இன்சென்டிவ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, வேலையில ப்ரொமோஷன் எதிர்பார்த்தேங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கு. வேலையில ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரோல் சேஞ்ச் ஆகும். வேலையில யாரெல்லாம் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இன்னர் சேஞ்சஸ் இருக்கு. இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஆக நீங்க எங்கெல்லாம் கடன் கேட்டிருக்கீங்களோ கிடைக்கும். இது அத்தனைக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எப்பயுமே 4ஆம் இடம் உடல் ஆரோக்கிய குறைவு. அதே குரு உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 6ஆம் இடம் அப்படின்னாலே கணவன் மனைவி 2 பேரும் பிரிவு அல்லது பிரச்சனை. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைச்சிரும். அது மட்டுமல்ல, யாரும் கணவன் மனைவி உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களோட 2 பக்கமே அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்ல, பிரிவு 2 பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் இதுவும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. குறிப்பா யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு, ஒபிசிட்டி இருக்கு, தைராய்டு இருக்கு, முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள்ல பிரச்சனை இருக்கு, அதுலயும் ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உடம்புல சின்ன பிரச்சனை டாக்டரை பாருங்க. அதுல அப்படியே அசால்ட்டா இருந்தீங்கன்னா பெரிய லெவல்ல நோயுடைய தன்மை உங்களுக்கு அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த காலங்களில் குழந்தைகள் இருந்தா குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த இதுல இருக்கு. ஸோ இது வரைக்கும்
குடும்பத்துல எதுவும் புது வரவுகள் வராமல் இருந்தால் புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலா இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னர் பிரிஞ்சு போவார். நீங்க பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இது இந்த காலங்கள்ல இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த காலங்கள்ல யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நார்மலாக தான் இந்த காலங்கள்ல இருக்கு. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் யூக வணிகங்களும் கவனமா இருங்க. ஒரு பக்கம் உங்க யூக வணிகத்தால் உங்களுக்கு நன்மை நடக்கிற மாதிரி தோற்றம் பெருசா இல்லை. அல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ட்ரேடிங் பண்றது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த காலத்துல உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்கு. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ஃபர்தரா நீங்க ஏதாவது ரிசர்ச் பண்றதா இருந்தால் தாராளமா பண்ணலாம். அதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இந்த பயிற்சியில இருக்கு. ஸோ இந்த பயிற்சியில உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பெரிய லெவல்ல கடன் இருக்குன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்காது. இல்லைன்னா கடனுடைய தன்மை கூடும், நோயுடைய தன்மை அதிகரிக்கும். அதனால கொஞ்சம் கடன் இல்லாதவங்க கடனை ரைஸ் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த குரு பயிற்சி முழுவதுமே நீங்க எங்கெல்லாம் தட்சிணாமூர்த்தியினுடைய குரு ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் வழிபாடு பண்ணுங்க. அது இல்லாம உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க. அது இல்லாம சிவ வழிபாடும் நரசிம்மருடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.